தமிழ்நாட்டு அரசு பள்ளியின் கல்வி சிக்கல் தீர்வு இந்த நூல் அரசுக்கும் நாம் கொடுக்க போகிறோம். தமிழ் வழி கல்வி என்பது ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கு அரசு தொடக்கப்பள்ளியிலேயே ஆங்கில வழி பள்ளிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது நிச்சயமாக ஏற்கத்தக்கதல்ல. ஆசிரியர் குறைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி வேலைவாய்ப்பு, இந்த மூன்று இருந்துன்னா நிச்சயமாக பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கு வருவார்கள். எனக்கு தெரியும். நீங்கள் கல்வி உரிமை சட்டத்தில் 1:35, அதாவது ஒரு ஆசிரியருக்கு 35 குழந்தைகள்னு ஒரு கணக்கீடு கொடுத்துட்டாங்க. தொடக்க பள்ளிகளில் எவ்வளவு, உயர்நிலை பள்ளிகளில் எவ்வளவு, ஒரு ஆசிரியருக்கு 35 மாணவர்கள் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் வகுப்பில் ஒரு வகுப்பில் 60 குழந்தை இருக்கிறாங்க. ஒரு 4 வகுப்புகளில் 60, 70ன்னு கணக்கில் இருந்தால் கூட அதை ஒரே வகுப்பறையாக போட்டு ஒரு ஆசிரியருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது அங்கே கல்வி கற்றல் கற்பித்தல் சரியாக நடக்கிறதே இல்லை. 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தை கூட, ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய குழந்தையால் ஒரு வரி கூட சுயமாக எழுதவோ பார்த்து வாசிக்கவோ தெரியாது. இதுதான் யதார்த்தம். நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் போய் பார்க்கலாம். ஏதோ ஒரு 20% குழந்தைங்க படிப்பாங்க. 80% குழந்தைங்க எதுவுமே இல்லாமல் அவங்கள உள்ளீடற்ற குழந்தைய நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இது அரசு பள்ளிகளினுடைய நிலைமையாக இருக்குது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு நம்ம என்ன தீர்வு செய்யணும் அப்படின்னு அரசு கவனிக்கணும். கிட்டத்தட்ட 37,500 அரசு பள்ளிகள் இருக்கிறது. அந்த 37,500 அரசு பள்ளிகளில் 75 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. ஆனால் தனியார் பள்ளிகளில் கிட்டத்தட்ட 13,000 பள்ளிகள் இருக்கு. அதில் 57 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. ஆனால் மருத்துவ படிப்பில் இடம்பெறக்கூடிய மாணவர்களில் 7.5 விழுக்காடு தான் யாரு? அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள். மற்றவர்கள் யாரு? மீதி 92.5 விழுக்காடு யாருக்கு போகுது? அப்போ நாம் கல்வியில் சமமான வாய்ப்பு, தரமான வாய்ப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோமா என்பது ஒரு கேள்வி. தமிழ்நாடு சமூக நீதியின் மண். இந்த மண்ணில் இப்படி ஒரு பெரும் குறை விடுதலை அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகும் நீடிக்கலாமா? இதை இன்று நாம் ஊடக சந்திப்பு நடத்தி நாம் சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருப்பது வேதனை அளிக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராகிய பேராசிரியர் முரளி அவர்கள் மக்கள் கல்வி கூட்டியக்கம் குறித்து ஒரு சுருக்கமான அறிமுகத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த அரங்கில் அரசு பள்ளிகள், தொடக்கப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள் என்று 3 வகையினத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள், அதற்கான மாற்று பரிந்துரைகள் போன்றவற்றை உங்கள் முன்னாலே நாங்கள் வைப்பதற்காக கூடியிருக்கின்றோம். தொடக்கப் பள்ளியிலிருந்து உயர்பள்ளியிலே இருந்து மேல்நிலைப் பள்ளி வரைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது, மிக மிக முக்கியமான பிரச்சனை என்பது ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை. தனியார் பள்ளிகள் பெரிய அளவிற்கு வளர்வதற்கு மிக மிக முக்கியமான காரணியாக இருப்பது இந்த ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்பது. அதிலும் குறிப்பாக மேல்நிலை பள்ளியில் ஓரளவுக்கு ஆசிரியர்கள் நிறைவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட, குறிப்பான சில பாடத்திட்டங்களில், உதாரணமாக மொழி பாடங்கள், அதே மாதிரி வணிகையியல் போன்ற பாடங்களில் போதுமான ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால அந்த மாணவர்களை ஒருங்கிணைத்து வகுப்புகளை நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. இதனால் நிறைய பிரச்சனைகள், வகுப்புக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுகிறது. அது ஒன்று. அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு போதாமை என்னவென்று சொன்னால், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பள்ளிகளினுடைய கட்டுமானம் என்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. போதுமான வகுப்பறைகள் இருப்பதில்லை. அதே மாதிரி விளையாட்டு திடல் இருப்பதில்லை. நான் பணியாற்றிய பள்ளியிலே ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்தார்கள். மேல்நிலை பள்ளி அது. ஆனால் அந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் போதுமான விளையாட்டு மைதானம் இல்லாத காரணத்தினால பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்துல ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே நாங்கள் பேசி அந்த கிரவுண்டை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி கழிப்பகங்கள், அது ரொம்ப ரொம்ப சிக்கலான பிரச்சனை. ஏனென்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னப்போல் அந்த 3 வகையினத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லையுமே நிரந்தரமான தூய்மை பணியாளர்கள் கிடையாது.
பஞ்சாயத்து போர்டிலேருந்து வருவாங்க, கிளீனிங் ஒர்க் இருக்குது, போயிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் அவர்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குதோ அப்போ தான் வருவாங்க. இப்போ அந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுக்கு, அதிலும் குறிப்பாக பெண்கள் பள்ளியில், குறிப்பாக மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய பெண்கள் பகுதியில் அது மிகப்பெரிய சிக்கலை, ஒரு சவாலை ஏற்படுத்துகிறது. பெற்றோர்கள் அரசு பள்ளியில் தங்களுடைய குழந்தைகளை அனுப்புவதற்கு இதை போன்ற அந்த கட்டமைப்பு குறைபாடுகள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே அதை நாங்கள் அரசனுடைய மேலான பார்வைக்கு நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த மருத்துவக் கல்லூரியில் 7.5 இடஒதுக்கீடு அரசு பள்ளியிலே பயின்றவர்களுக்கு வழங்கப்பட்டது இருக்கிறது. அதன் காரணமாக நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து பயன்பெற்று இருக்கின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் இருக்கிறது. அந்த அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு அந்த ரிசர்வேஷன் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் இல்லை. ஆனால் அந்த அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் அந்த ரிசர்வேஷனை அரசு நீட்டித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஏற்கனவே அரசு அமைத்த குழு 10 விழுக்காடு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் என்று அவர்கள் பரிந்துரை செய்தார்கள். ஆனால் இப்போ 7.5 தான் வந்து அந்த அரசு பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மீதி 2.5 இருக்குது. குறைஞ்சபட்சம் தொடக்க முயற்சியாக அந்த 2.5% குறைஞ்சபட்சம் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால், அரசு பள்ளியிலிருந்து அவர்கள் பெரிய அளவுக்கு மாறுபட்டவர்கள் அல்ல, எல்லாமே அரசு பள்ளிகளை மாற கிராமப்புறத்தில் தான் அந்த பள்ளிகள் பெரும்பாலும் இருக்கின்றது. எனவே அதை உடனடியாக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கனிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இந்த நீட் பிரச்சனையை பொறுத்து மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஊடகத்தில் மிகப்பெரிய விவாதங்கள் வந்திருக்கின்றது. இன்றைக்கு கடைசியாக அந்த நீட் தீர்மானம் வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக காத்து கொண்டிருப்பதாக ஊடக செய்திகள் வாயிலாக நாங்கள் அறிய வருகிறோம். எனவே அரசு வந்து இந்த மாதிரியான காலகட்டத்தில், குறிப்பாக இந்த தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடுமையான அரசியல் அழுத்தத்தை கொடுத்து அந்த நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு வாங்குவதற்கான அரசியல் அழுத்தத்தை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அரசு பள்ளிகள் குறிப்பான வேலை திட்டத்தோடு, குறிப்பான கால அட்டவணையோடு செயல்படக்கூடிய பள்ளிகள். ஆனால் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், ஸ்பெஷல் கிளாஸ் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு வகுப்புகள், எண்ணற்ற வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. மாணவர்களுக்கு அந்த கல்வியை பார்த்து ஒரு வெறுப்பு வரக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து அவர்கள் பள்ளியிலேயே இருந்து ஸ்பெஷல் கிளாஸ் உட்பட பல்வேறு கல்வி சிக்கல்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இது மாணவர்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும். அவர்களுடைய உளவியலை நாம் இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இது குறிப்பாக இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், தனியார் பள்ளிகள் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற, பல இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்க சிறப்பு வகுப்படி வைக்கிறார்கள். இப்போ அதை காரணமாக அவர்களுக்கு போட்டி போட வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு பள்ளியிலேயும் இந்த மாதிரியாக ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறது, பள்ளிக்கு பிறகு அந்த வகுப்புகளை நடத்துவது, அதே மாதிரி விடுமுறை நாட்களில் மாணவர்களை வர சொல்வது, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அரசு பள்ளியில் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கற்றல் கற்பித்தல் என்று சொல்லப்படக்கூடிய செயல்பாடு தவிர கல்வி சாராத வேறு பல செயல்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அதன் காரணமாக கல்வி கற்பித்தல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வு பாதிக்கப்படுகிறது. கற்றல் அடைவுகளை மாணவர்கள் முறிய அளவுக்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே சுட்டி காட்டுகிறோம். தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவை வந்து ஒரு மதிப்பெண்ணை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலைகளாக, கோழிப்பண்ணை, நாமக்கல் போன்ற இடங்களில் கோழிப்பண்ணை பள்ளிகள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். அப்போது தொடர்ந்து அந்த 100 விழுக்காடு தேர்ச்சி, அதே மாதிரி ரேங்க் என்ற அளவிலேயே ஒரு ரேஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கிறது. அப்போ இந்த பந்தயத்திலே அரசு பள்ளிகள் தாக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சிறப்பு வகுப்பு போன்றவற்றையெல்லாம் எடுக்கின்றார்கள். ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல் அரசு பள்ளிகளில் போதாமை இருக்கிற பொழுது அவர் சிறப்பு வகுப்பு எடுக்கிற போது இன்னும் நிறைய சிக்கல்கள் வருகின்றது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதே மாதிரி ஒரு மேல்நிலை பள்ளி பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு மாணவன் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வருவான். அதே பள்ளியில் வந்து மேல்நிலை பள்ளியில் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. +1 +2ல் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அப்போ இவன் தமிழ் மீடியத்திலேருந்து படிச்சுட்டு வந்தால் அதே பள்ளியை சார்ந்த மாணவன் அந்த பள்ளியிலேயே கூட படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்போ அதன் காரணமாக என்ன ஆகுன்னு சொன்னால், அவன் வந்து இடைநிற்றல், ட்ராப் அவுட் விகிதம் வந்து ரொம்ப அதிகமாகுது. அல்லது வேறு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு அவன் போட வேண்டியிருக்குது. அப்போ இதெல்லாம் நடைமுறையில் மிகப்பெரிய சிக்கல்களை உண்டாக்குறது. அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி
குறிப்பிட்ட பாடங்களுக்கு நாம் மாணவர்களை ஒதுக்கீடு செய்கின்ற பொழுதே மாணவர்கள் விரும்பக்கூடிய பாடங்கள் அதிகமாக இருக்கிறது இல்லை. குறிப்பாக கிராமப்புற பள்ளிகளில் உங்களுக்கு தெரியும், பார்த்தோன்னு சொன்னால் மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த குரூப் தான் அதிகமாக இருக்குது. அல்லது அந்த பயாலஜிக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. இப்போ இதை தவிர வேறு நிறைய இப்போ குரூப்ஸ் வந்திருக்கிறது. இப்போ அதையெல்லாம் அரசு கண்காணித்து எது தேவையினுடைய அடிப்படையில் அந்த குரூப்ஸை கூடுதலாக ஹையர் செகண்டரி போன்ற இடங்களில் அவர்கள் நுழைக்க வேண்டும் என்பதை நாங்கள் குறிப்பாக சொல்ல விரும்புகிறோம். அதே மாதிரி ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தனியார் பள்ளிகள் வகை தொகை இல்லாமல் எல்லா இடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் அப்படியே அரித்து கொண்டு போய் விடுகிறார். இப்போ அதுக்கு முழுக்க முக்கியமான காரணமாக இருக்கிறது ஸ்கூல் பஸ் கான்செப்ட்டுங்கிறது தான். உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஸ்கூல் பஸ் கான்செப்ட்டுங்கிறதே பெரிய அளவு இல்லை. அங்கே சில பள்ளிகளில் மாத்திரம் நான் கவனித்திருக்கிறேன், பள்ளிகளில் பஸ் இருக்குது, ஆனால் அது குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அது போக முடியும். இங்கே அப்படி கிடையாது. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டரு குக்கிராமங்களுக்கெல்லாம் போய் பஸ்ஸில் அப்படியே அரித்து கொண்டு வந்து விடுகிறார்கள். அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால், முழுக்க முழுக்க அரசு பள்ளிகளினுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சி போயிடுது. ஸ்ட்ரென்த்து குறையிற போது ஆசிரியர்களுடைய தேவையும் குறைஞ்சி போயிடுது. அப்போ ஆசிரியர்களிடையே வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது பெரிய உண்டாகிறது. மாணவர்கள் வசதியான மாணவர்கள் தான் போக முடியும். உங்களுக்கு தெரியும், குழந்தைகள் 6 மணிக்கே வீட்டிலேருந்து புறப்பட்டு 8-8:30 மணிக்கு போய் இப்போ சேருகிறார்கள். 2 மணி நேரம் அவங்க பயணிக்க வேண்டியிருக்கிறது, மாலை நேரத்திலே வருவேன். அதனால் இந்த தனியார் பள்ளிகளினுடைய அந்த ஜியோகிராஃபிக்கல் ரீஜனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் இன்றைக்கி கல்வியை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்கள் தான் மாற்று பரிந்துரைகளாக அனைத்து கல்வி ஆய்வாளர்களும் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று பொதுப்பள்ளி கல்வி முறை, பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடியது. உங்களில் பல பேர் அப்படித்தான் படித்து வந்தவர்களாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன். எல்லாருமே ஒரே பள்ளி, அந்த பள்ளியில் எந்த விதமான வேற்றுமாடும் கிடையாது. எப்படி சாதி அடுக்குகள் இருக்கிறதோ அது மாதிரி இப்போ பள்ளியில் அடுக்குகள் வந்துவிடுது. தமிழ் வழி கல்வி, அதே மாதிரி மெட்ரிகுலேஷன், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பள்ளி என்றெல்லாம் வந்துவிட்டது. அப்போ இந்த மாதிரியாக இல்லாமல் ஒரே பள்ளி, பப்ளிக் ஸ்கூல் என்பது ரொம்ப முக்கியமானது. அதை மக்கள் கல்வி இயக்கம் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. நம்பர் 1. அடுத்து நம்பர் 2 என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகள் ஏற்கனவே நம்ம சொன்னோம். அப்புறம் அடுத்தது இந்த தனியார் பள்ளிகளினுடைய, நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஜியோகிராஃபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். அரசு அதை செய்ய முடியும். அதனால் அந்த அரசு அதை செய்தோம் என்று சொன்னால் ஓரளவுக்கு அந்த தனியார் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளை அரசு பள்ளிகளுக்கு திருப்பக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும் என்று கருதுகிறேன். இப்போது பெற்றோர்கள் ஏன் அரசு பள்ளிகளுக்கு அனுப்புவதில்லை, அதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு முக்கியமான 2-3 காரணங்கள் மாத்திரம் இருக்கிறது. அதை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு பண்ண விரும்புகிறேன். ஒன்று நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஆசிரியர் பற்றாக்குறை, 2வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைபாடு, 3வது அரசினுடைய முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால், தமிழ் வழி கல்வியிலே படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் உரிமை கொடுக்க வேண்டும், முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இப்போ தமிழ் வழியிலே படித்தவர்களுக்கு 20 விழுக்காடு மாத்திரம்தான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அது தவறு. 80 விழுக்காடு குறைஞ்சபட்சம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவிலே பேசக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் அனைத்திலையுமே மண்ணில் மைந்தர்களுக்குத்தான் முதல் வேலை என்று அவர்கள் சட்டமே ஏற்றிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த முன்னுரிமை, அந்த ஸ்டேட்டினுடைய லாங்குவேஜ் ஏதோ அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை என்று கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவலமான ஒரு நிலை என்று சொன்னால், ஒரு மாணவன் தமிழே படிக்காமல் தொடக்க கல்வியிலிருந்து முனைவர் பட்டம் வரைக்கும் போகலாம். இது இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை. எனவே இந்த தமிழ் வழி கல்வி என்பது ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கு அரசு தொடக்கப்பள்ளியிலேயே ஆங்கில வழி பள்ளிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது நிச்சயமாக ஏற்கத்தக்கதல்ல. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் முழுக்க தாய்மொழி கல்வி குறைந்தபட்சம் தொடக்க கல்வி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தமிழ் கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று அண்மையிலே குறிப்பிட்டார். ஆனால் அது முழுக்க கண்காணிக்கப்படவில்லை என்று நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா அவர் ஒரு குறிப்பிட்டதே ஒரு அருமையான ஒரு கோட்பாடு. ஆனால் அது நடைமுறையில் சரியாக அமுல்படுத்தப்படுகிறதா, செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காக மிக தீவிரமான குழுக்கள், கல்வியாளர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அதை கண்காணிக்க முடியும். இல்லைன்னா அது ஒரு சடங்கு மாதிரி ஆகி போயிடும். ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வைத்து கொண்டு தான் நாம் பெற்றோர்களுக்கு அந்த ஆசிரியர் குறைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி வேலைவாய்ப்பு, இந்த 3 இருந்துன்னா நிச்சயமாக
பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கு வருவார்கள். எனக்கு தெரியும் பல பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு போட்டி போட்டுக்கொண்டு அரசு பள்ளிகள் மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்குகிறார்கள், மிகச்சிறந்த தேர்ச்சி விழுக்காட்டை உருவாக்குகின்றார்கள். அப்போ அவர் அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஆசிரியர் இதெல்லாம் கொடுத்தான்னு சொல்றதை விட தமிழ்நாட்டிலே தமிழ் படித்தவர்களுக்கு தான் வேலை என்று வலியுறுத்தினால் நிச்சயமாக பெற்றோர் மத்தியில் ஒரு மனமாற்றம் ஏற்படும். எனவே அதை அருள்கூர்ந்து அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பள்ளி கல்வியில் இருக்கக்கூடிய நேரடியான களச்சிக்கல் குறித்து மிக சிறந்த முறையிலே தொடர்ந்து பல்வேறு கட்டுரைகளையும் கருத்துக்களையும் சொல்லி வரக்கூடிய தோழர் இந்த மக்கள் கல்வி இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் உமாவை மகேஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளிகளை பொறுத்தவரை நிறைய சிக்கல்கள் இருக்குது. மேல்நிலை கல்வியை பொறுத்து ஒரு சிலவற்றை ஐயா சொன்னார். இப்போது 6 முதல் 10 வகுப்புகள் உள்ள உயர்நிலை பள்ளிகளாகட்டும் மேல்நிலை பள்ளிகளாகட்டும் அல்லது நடுநிலை பள்ளிகளாகட்டும் 6 முதல் 10 வகுப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. அந்த பள்ளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஏராளமாக இருக்குது. உதாரணத்துக்கு நாங்கள் உங்ககிட்ட இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர் உரையில் கோரிக்கைகள் சிலது கொடுத்துருக்கோம். இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் உள்ள பிரச்சனைகளை உள்ளடக்கியிருக்கோம். இது மக்கள் கல்வி கூட்டியக்கமோ இல்லை நானோ மூர்த்தி அவர்களோ ஆசிரியராக இருக்கிறதுனால நாங்களே யோசித்து எழுதலை. இது டிசம்பர் மாதம் ஒரு இணைய வழி கூட்டம் நடத்தினோம். அதில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அந்த எஸ்எம்சின்னு சொல்லக்கூடிய பள்ளி மேலாண்மை குழுவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் இவர்கள்லாம் கலந்து அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை பதிவு செஞ்சாங்க. அதன் வழியாக தான் இந்த அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 100 பிரச்சனைகளுக்கு மேலே இருக்குது. இதில் குறிப்பாக நான் இப்போ சொல்ல வேண்டியது, எந்த பள்ளிக்கும் முழுமையான அளவில் நிரந்தரமாக ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே அரசு பள்ளிகளில் ஆசிரியர் நியமனமே கிடையாது. இந்த சமீபமாக இந்த ஓராண்டு காலத்தில் 1.5 வருஷத்தில் தற்காலிக ஆசிரியரை பள்ளி மேலாண்மை குழு வழியாக நியமனம் செய்ய சொல்லி அரசு சொல்லியிருக்கு. இப்போது நிரந்தர ஆசிரியர் பணியாற்றி கொடுக்கக்கூடிய அதே தேர்ச்சி விகிதத்தை தற்காலிக ஆசிரியர் கொடுப்பாரா அப்படிங்கிறது நமக்கு நியாயமான கேள்வி. அது மாதிரியான சூழல் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியரால் குழந்தைகளுக்கு சரியான கல்வியை கொடுக்க முடியறதில்ல. நமக்கு வேணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கணும்னா முதல்ல ஆசிரியர் நியமனம் இருக்கணும். எல்லா பள்ளிகள்லையுமே தேவையான அளவு நிரந்தரமான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் அரசை வலியுறுத்துகிறோம். அடுத்ததாக நீங்கள் கல்வி உரிமை சட்டத்தில் 1:35, அதாவது ஒரு ஆசிரியருக்கு 35 குழந்தைகள்னு ஒரு கணக்கீடு கொடுத்துட்டாங்க. தொடக்க பள்ளிகளில் எவ்வளவு, உயர்நிலை பள்ளிகளில் எவ்வளவு, ஒரு ஆசிரியருக்கு 35 மாணவர்கள் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் வகுப்பில் ஒரு வகுப்பில் 60 குழந்தை இருக்கிறாங்க. ஒரு 4 வகுப்புகளில் 60, 70ன்னு கணக்கில் இருந்தால் கூட அதை ஒரே வகுப்பறையாக போட்டு ஒரு ஆசிரியருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது அங்கே கல்வி கற்றல் கற்பித்தல் சரியாக நடக்கிறதே இல்லை. ஏற்கனவே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது, தற்காலிக ஆசிரியர் இருக்கிறாங்க, ஆசிரியர்களுக்கு நிறைய கற்பித்தல் அல்லாத வேலைகளும் கொடுக்குறாங்க. இணைய வழியில் பள்ளியினுடைய தகவல்கள், குழந்தைகளினுடைய தகவல்கள், ஆசிரியருடைய தகவல்கள், ரிசல்ட்டு, போட்டி வைக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகளை தினம் அப்டேட் பண்ணுற வேலை இதிலெல்லாம் தான் ஆசிரியர்கள் கவனம் செலுத்துகிறாங்க. அப்போது கற்றல் கற்பித்தல் எதுவுமே நடக்கலை. இது உங்களுக்கு நல்லா தெரியும். அரசு பள்ளிகளில் 6 முதல் 9 வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிப்படையாக வாசிக்க தெரியல, எழுத தெரியல, மொழி பாடங்களை வாசிக்க தெரியல, கணக்கு பாடத்தில் அவர்களுக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலே தெரியலன்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் வருது, ஊடக செய்திகள் வருது. இதற்கெல்லாம் காரணம் இதையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அப்போது சரியான கற்றல் கற்பித்தல் வகுப்பறையில் நடந்தாதான், ஒரு குழந்தையோட ஆசிரியர் இருக்கக்கூடிய நேரம் இருந்தாதான் அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு கொண்டு போக முடியும். ஆனால் அரசு பள்ளியில் இந்த 1:20 அப்படின்ற மாணவர் அதுக்கு வேணும். அதாவது ஒரு ஆசிரியருக்கு 20 மாணவர்கள் தான் இருக்கணும். நிறைய திட்டங்கள் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்களை செயல்படுத்தி மதிப்பீட்டு முறைன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆசிரியருக்கு வகுப்பறையில் 20 குழந்தைங்க தான் இருக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட 60 குழந்தை, 70 குழந்தை, 80 குழந்தை இருக்குது. சில மேல்நிலை பள்ளிகளில் பார்த்திங்கன்னா 100 குழந்தைங்களுக்கு மேலே கூட ஒரு ஆசிரியர் தான் பார்த்துக்கிறாங்க. இந்த சிக்கல்கள்லாம் வெளியில் தெரியறதே கிடையாது. சரி, அடுத்ததாக இந்த பகுதி நேர ஆசிரியர்கள்னு ஒரு பிரச்சனை இருக்குது.
நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய 100 குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா அங்கே ஒரு பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர், ஓவிய ஆசிரியர் இவர்களெல்லாம் நியமிக்கிறாங்க. அப்போ 101 குழந்தை இருந்தால் கூட அந்த பள்ளிக்கு 99 குழந்தை இருந்தால் கூட அந்த பள்ளிக்கு அந்த ஆசிரியர் கிடையாது. இப்போ நம்மளுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா கல்வியுமே தேவை. உடற்கல்வி நம்ம தனியார் பள்ளிகள் ஐயா சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து தனியாக பிஇடி டீச்சர்ஸ் இருப்பாங்க. அரசு பள்ளிகளில் அந்த சூழலே இல்லை. அப்போது நம்மளுடைய அடித்தட்டு மக்களுடைய குழந்தைகளுக்கு எல்லாமே தேவை அப்படின்னா உடற்கல்வி ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், தையல் ஆசிரியர்கள், நெசவு ஆசிரியர்கள்னு முன்னாடியெல்லாம் இருந்தாங்க. ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. இன்றைக்கு அவர்கள் யாருமே இல்லை. அவங்க ஓய்வு பெற்று போனால் அந்த போஸ்டையே எடுத்துடுறாங்க அரசாங்கத்தில். அப்போ இந்த நிலை மாற வேண்டும். திரும்பவும் இவர்களெல்லாம் உள்ளே கொண்டுட்டு வரணும். அவர்களுக்கான பணியேற்பு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு வெறும் பாடத்தோடு மட்டும் அவங்க ஒன்றி போகக்கூடாது. இன்னொன்று பாடச்சுமை. குழந்தைகளுக்கு அடிப்படையாக வாசிக்கவே தெரியல. ஆனால் 8ஆம் வகுப்பு குழந்தைக்கு 300 பக்கங்களில் கணக்கு பாடம் இருக்குது, 250 300 பக்கங்களில் அறிவியல் பாடம் இருக்குது, சமூக அறிவியல் இருக்குது. அவர்களால் எதுவுமே படிக்கிறதில்ல. குழந்தைங்க வெறுப்பு மனநிலைக்கு போகிறாங்க. இப்போ இதுக்கான மாற்று வழிகளை நம்ம உருவாக்கணும். பாடச்சுமையை குறைக்கணும். இன்னொன்று ஆங்கில வழி. தமிழ் மீடியத்தில் 5ஆவது வரைக்கும் படிச்சுட்டு வர்ற குழந்தை கூட உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளிக்கு வரும்போது இங்கிலீஷ் மீடியத்தை தான் சூஸ் பண்ணுறாங்க. அது கட்டாயப்படுத்தப்படுறாங்க. அது சில இதில் ஆட்கள் இல்லை, டீச்சர்ஸ் இல்லை, அப்புறம் குழந்தைங்களுக்கு பெற்றோர்களுக்கு ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தை கூட ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய குழந்தையால் ஒரு வரி கூட சுயமாக எழுதவோ பார்த்து வாசிக்கவோ தெரியாது. இதுதான் யதார்த்தம். நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் போய் பார்க்கலாம். ஏதோ ஒரு 20% குழந்தைங்க படிப்பாங்க. 80% குழந்தைங்க எதுவுமே இல்லாமல் அவங்கள உள்ளீடற்ற குழந்தைய நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இது அரசு பள்ளிகளினுடைய நிலைமையாக இருக்குது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு நம்ம என்ன தீர்வு செய்யணும் அப்படின்னு அரசு கவனிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக 8ஆம் வகுப்பு வரைக்கும் முன்னாடி இருந்தது மதிப்பீட்டு முறை, அதாவது ஆல் பாஸ் சிஸ்டம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதில் நம்மக்கிட்ட சிசிஇன்னு ஒரு மதிப்பீட்டு முறை இருக்குது. கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவால்யூஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு. அதில் 40 மதிப்பெண்களை சிறு தேர்வு வச்சோ அவங்களை இந்த ப்ராஜெக்ட் செய்ய வச்சோ மாணவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதாகவும் மதிப்பெண்கள் கொடுப்பதாகவும் 60 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுவதாகவும் ஒரு முறை இருக்குது. இது சரியாக பின்பற்றப்படுவதில்லை. இது போல் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இவற்றையெல்லாம் களைய அரசு கவனம் செலுத்தி கல்வியாளர்கள் இப்போது இந்த மாதிரியான மக்கள் கல்வி கூட்டியகம் சில அமைப்புகள்லாம் கல்விக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. காது கொடுத்து கேட்டு இதெல்லாம் சரி பண்ணணும்னு மக்கள் கல்வி கூட்டியக்கத்தின் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்போது பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி அவரும் களத்தில் உள்ள பிரச்சனைகளை மூர்த்தி இவர் ஆசிரியர் இப்போ உங்களோடு பேசுவார். தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் கல்வி சிக்கல் தீர்வு இந்த நூல் அரசுக்கும் நாம் கொடுக்க போகிறோம். இது உங்களுக்கு சார் இருங்க சார், இது முடிச்சுட்டா நீங்கள் கேளுங்க, நாங்கள் பகிர்ந்து. கல்வியில் அடித்தளமாக இருக்கக்கூடிய தொடக்க கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி சுட்டி காட்டலான்னு நினைக்கிறேன். தொடக்க கல்வி தான் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையினுடைய கல்விக்கான அறிவு வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளம்ங்கிறது தொடக்க கல்வி தான். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 30 மாணவர்களுக்கு குறைவாக குழந்தைகள் எண்ணிக்கை உள்ள பள்ளிகள் கிட்டத்தட்ட 15,000 பள்ளிகளுக்கு மேலே இருக்குது. இந்த பள்ளிகளிலெல்லாம் 2 ஆசிரியர்கள் மட்டும்தான் பணியாற்றுகிறார்கள். ஒருத்தர் தலைமை ஆசிரியர், இன்னொருத்தர் உதவி ஆசிரியர். தலைமை ஆசிரியர் பள்ளி நிர்வாகம் சார்ந்த பணிகளையும் கவனிக்கணும். கவனித்து கொண்டது அவர் குழந்தைகளுக்கான கற்றல் கற்பித்தலை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தொடக்க கல்வி என்பது அடிப்படை எழுத்தறிவு, எண்ணறிவு. அப்போ அதில் ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கற்பிக்கப்படக்கூடிய சூழல் இல்லாதது காரணமாக தொடக்க கல்வியிலேயே குழந்தைகளுக்கு அந்த அடிப்படை எழுத்தறிவு, எண்ணறிவு கிடைக்கிறது இல்லை. இதுதான் ஒரு குழந்தையினுடைய அடுத்த கட்ட படிப்பையும் பாதிக்கிறது. அப்போ அரசு தொடக்க கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் குறைந்தபட்சம் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக நியமிக்கணும்.
அதுக்கு இது இல்லாமல் ஈராசிரியர் பள்ளிகள் நடைபெறும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு சமமான கல்வி வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. அது இப்போ நாம் வந்து நேரடியாக பார்க்குறோம். இப்போ அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து மருத்துவ படிப்பில் சேர முடியல, தனியார் பள்ளியில் படித்த மாணவர்களோடு போட்டியிட முடியல. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் கொடுத்துருக்குறோம். அதாவது 100 மருத்துவ இடங்களில் 7.5 விழுக்காடு இடங்களை அரசு பள்ளி மாணவர்கள் பெறுவதற்கான உறுதி செஞ்சுருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 37,500 அரசு பள்ளிகள் இருக்கிறது. அந்த 37,500 அரசு பள்ளிகளில் 75 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. ஆனால் தனியார் பள்ளிகளில் கிட்டத்தட்ட 13,000 பள்ளிகள் இருக்குது. அதில் வந்து 57 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. ஆனால் மருத்துவ படிப்பில் இடம்பெறக்கூடிய மாணவர்களில் 7.5 விழுக்காடு தான் யார்? அரசு பள்ளி மாணவர்கள், ஏழை மாணவர்கள். மற்றவர்கள் யார்? மீதி 92.5 விழுக்காடு யாருக்கு போகுது? அப்போ நாம் கல்வியில் சமமான வாய்ப்பு, தரமான வாய்ப்பை வந்து நாம் உருவாக்கி இருக்கிறோமா என்பது ஒரு கேள்வி. தமிழ்நாடு சமூக நீதியின் மண். இந்த மண்ணில் இப்படி ஒரு பெரும் குறை விடுதலை அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகும் நீடிக்கலாமா? இதை இன்று நாம் ஊடக சந்திப்பு நடத்தி நாம் சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருப்பது வேதனை அளிக்கிறது. இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இது நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எங்களுடைய கருத்துக்கள் அல்ல. அரசு பள்ளியில் குழந்தைகளை படிக்க வைக்கின்ற பெற்றோருடைய கருத்துக்கள், அரசு பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கனவுகள், அதைத்தான் வந்து நாங்கள் வந்து இங்கே இந்த மன்றத்தில் வந்து பதிவு பண்ணுறோம். அடுத்து இந்த பள்ளிகளுக்குள்ளே இன்றைக்கு சாதிய பிரச்சனைகள்லாம் வந்து ஊடுருவி இருக்கு. அப்போ அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன? அப்போ ஆசிரியர்களுக்கு ஒரு ஜனநாயகம், சமத்துவம், சமூக நீதி போன்ற கல்வி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் கல்வி மூலமாக, ஆசிரியர் பயிற்சி மூலமாக வழங்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கும் சமத்துவ நெறிகளை பயிற்றுவிக்கக்கூடிய பாடங்கள் பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும். கணிதம், அறிவியல், ஆங்கிலம் இதை சொல்லிக் கொடுப்பதோடு குழந்தைகளுக்கு நம்முடைய அரசியலமைப்பு கல்வி, அரசியலமைப்புடைய விழுமியங்கள் குறித்தான விஷயங்களை நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்தது, போதைப்பொருள் பழக்கத்திற்கு இன்றைய இளைய தலைமுறை அடிமையாகி கொண்டிருக்கிறது. எளிதாக குழந்தைகளுக்கு போதைப் பொருள் கிடைக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். இது இல்லை என்றால் அடுத்த தலைமுறை, தமிழ்நாட்டினுடைய அடுத்த தலைமுறை ஒரு அறிவுக்குருடான தலைமுறையாக மிகப்பெரிய நடத்தை சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைமைகள் இப்பொழுதே பள்ளிக்கூடத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து பாடம் நடத்துவதில் கவனம் செலுத்துவதை விட பள்ளிகளை ஒரு சீர்திருத்த கூடங்களாக நடத்த வேண்டிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது. அப்போ அரசானது இதில் மிகுந்த கவனம் செலுத்தி இதை தடுப்பதற்கு, போதைப் பொருட்கள் குழந்தைகளுக்கு எளிதில் கிடைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அரசு அதை தீர ஆராய்ந்து அதை வந்து உடனடியாக வந்து தடுப்பதற்கான விஷயங்களை செய்ய வேண்டும். வேளாண்மை பாடத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி கணினி அறிவியல் வந்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடத்திற்கும் அது வந்து இப்போ ஒரு பாடத்திட்டமாகவே இல்லை. இந்த பாடங்களும் இல்லாதனால தான் தனியார் பள்ளிகளுக்கெல்லாம் போகிறாங்க. அந்த உடற்கல்வி ஆசிரியர் இல்லை, கணினி அறிவியல் பாடத்துக்கு ஆசிரியர் இல்லை, இசை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆசிரியர் இல்லை, இப்படி பல. அப்போ இது போன்ற கூடுதல் பாடத்திட்ட செயல்பாடுகளுக்கு இருக்கின்ற ஆசிரியர்களையே வைத்து, அது இப்போ பார்த்தீங்கன்னா நடுநிலைப் பள்ளிகளெல்லாம் பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கிடையாது. 6, 7, 8 வகுப்புகளில் நடுநிலைப் பள்ளிகளில் பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்று அரசுடைய விதிமுறையிலேயே இல்லை. இப்போ ஆசிரியருடைய மாணவர் விகிதம் 6வது, 7வது, 8வது பார்த்தீங்கன்னா 35 குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர் நியமிக்கணும் அப்படின்னு விதிமுறை வச்சுருக்காங்க. இது அடிப்படையிலேயே ஒரு தவறான ஆசிரியர் நியமன கொள்கைகள். இதெல்லாம் வந்து மாற்றப்படணும். இதையெல்லாம் மாற்றிவிட்டு பாடத்துக்கு ஒரு ஆசிரியர், இப்போ வந்து 6, 7, 8 வகுப்புகளில் 5 முதன்மை பாடங்கள் இருக்குன்னா அந்த 5 முதன்மை பாடங்களுக்கும் கட்டாயமாக பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும். பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் இருந்து கற்றுக் கொடுத்தால்தான் அந்த குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கி, சமமான கல்வி கிடைக்கி, அந்த குழந்தைகள் தனியார் பள்ளி குழந்தைகளோடு போட்டி போட முடியும். நீங்கள் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடெல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையே வராது. அப்போ தொடக்க கல்வியை நீங்கள் தரப்படுத்தினால்
அதுதான் வந்து கல்வியில் சமமான தரமான வாய்ப்பை ஏழை குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கு வழிவகுக்கும். அதில் வந்து அரசு வந்து தீவிர கவனம் செலுத்தணும். ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்துட்டாக்கா எல்லாரும் அரசு பள்ளி நோக்கி வந்துடுவாங்க அப்படின்ட்டு அந்த ஏழை குழந்தைகளுக்கும் ஆங்கில வழி கல்வி கிடைக்க வேண்டும் என்று அரசு பள்ளிகளில் தொடக்க பள்ளிகள் கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கில வழி பிரிவுகள் தொடங்கப்பட்டது. ஆனால் ஆங்கில வழி பிரிவுகள் தொடங்கப்பட்ட எல்லா பள்ளிகளிலுமே ஒரே ஆசிரியர் ஆங்கில வழி பிரிவுக்கும் தமிழ் வழி பிரிவுக்கும் மாணவர்களை ஒரே வகுப்பறையில் அமர வைத்து பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. ஏன்னா ஆங்கில வழி பாட பிரிவுக்கு தனி வகுப்பறை, தனி ஆசிரியர் இல்லை, தமிழ் வழி பிரிவுக்கு தனி ஆசிரியர். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இதெல்லாம் பெற்றோரிடம் வந்திருக்கின்ற குரல்கள், அந்த குரலைத்தான் இங்கே வந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம். அப்போ தனித்தனி ஆசிரியர் நியமிக்க வேண்டும். ஆங்கில வழி பிரிவுக்கு தனியாக, தமிழ் வழி பிரிவுக்கு தனியாக ஆசிரியர் நியமிக்கணும். தோழர் சொன்ன மாதிரி தமிழ் வழி பிரிவுக்கான படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை வந்து அதிகப்படுத்தணும். அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது சமமான வாய்ப்பல்ல. அரசு பள்ளியில் 75 லட்சம் குழந்தைகள் படிக்கிறார்கள், தனியார் பள்ளிகளில் 57 லட்சம் குழந்தைகள் படிக்கிறார்கள். ஆனால் 92.5 விழுக்காடு இடங்களை மருத்துவ படிப்பில் தனியார் பள்ளி மாணவர்கள் தான் இன்றைக்கு பெறக்கூடிய நிலை இருக்குது. இதெல்லாம் சமமான ஒரு கல்வியில் சமூக நீதியை நாம் உருவாக்கவில்லை. எனவே அதை நோக்கி தமிழ்நாடு அரசு இதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு எந்த மாதிரியான வாய்ப்புகளை மாற்றங்களை செய்ய வேண்டுமோ அதை உருவாக்க வேண்டும் என்று இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக மக்கள் கல்வி கூட்டு இயக்கம் வேண்டுகோளை முன்வைக்கிறது.